நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கிற ரெண்டு போட்டியாளர் சாய் சக்தி and ஹரிதா. சாய் சக்தி, இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்ப்ளீட்டா ஜெனரல் நாலேஜ் क्वेश्चंस தான். ஓகேவா? ஓகே. உனக்கு சம்பந்தம் இருக்கா? பார்க்கலாம் அண்ணா. ஓகே, பாத்துறோமா? ஓகே ரைட். இந்த ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். சொல்ல மச்சான். மகேஷ், உங்ககிட்ட ஒரு கேள்வி, அவங்ககிட்ட ஒரு கேள்வி அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பார். முதல் 4 கேள்விகளுக்கு தவறாக பதில் சொல்கிறவங்க ரன்னர், இன்னொருத்தர் தான் வின்னர். ஓ ஓகே. ஓகேவா? அதே மாதிரி ஒரு தவறான கேள்விக்கு கீழே இறங்கிட்டே இருப்பேன். ஓ ஓகே. ஒரு லெவல். ஓகே, நம்ம ரவுண்டுக்குள்ள போயிடலாமா? எஸ். சாய் சக்தி, இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி. இந்தியாவினுடைய மிக பழமையான நகரம் எது? பழமையான நகரம் ராம்நாடு. இந்தியால. இந்தியா வேர்ல்டு இல்ல? இந்தியானா வேர்ல்டா? சாரி சாரி. ஏய், சிரிக்க வைக்காதறாங்கலாம் நின்னு. பழமையான நகரம்டா. அதான் இந்தியா வேர்ல்டா. பழைய வண்ணாரப்பேட்டை. அவன் சொன்னானே. பழமையான நகரமா? பழைய வண்ணாரப்பேட்டை. ஓகே, பழைய வண்ணாரப்பேட்டை லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணலாம். பழைய வண்ணாரப்பேட்டை சரியான விடையா இல்லையா இப்ப பாத்துறலாம். ரைட். ஹரிதா, உங்களுக்கான முதல் கேள்வி. இந்திய தேசிய கீதம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பெங்காலி. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். சரியான விடை. அப்படியே நிக்கலாம். சரியான விடை வங்காள மொழி என்பது சரியான விடை, பெங்காலி. ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் யார்? ஔவையாருக்கு நெல்லிக்கனி. அதே வரலாறு ஃபுல்லா படிச்சிருக்காப்ல, யோசிக்கிறாப்ல. எந்த பேஜ்னு ஓயால மூஞ்சில குத்துனா தெரியும். சொல்லலாம். மனிதன். மனிதன். ராஜராஜ சோழ மன்னன். ராஜராஜ சோழன். நெல்லிக்கனினா நீங்க சொன்ன நெல்லிக்காய் கிடையாது, அது நீண்ட நாள் வாழ்வதற்கான கனி நான் சொல்லுவேன். வரலாற்றில் அது முக்கியமான ஒரு இடம். ராஜராஜ சோழனா? கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? சொல்லு. கன்ஃபார்ம். யோசிக்காது, தெரிஞ்சதே இந்த ஒரு வார்த்தை தானே உனக்கு. லாக் பண்ணிடலாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். தவறான விடை. தெரியுமா நீ உங்களுக்கு? அது தெரியும், ஆனா தெரியும். யாரு? பாரி. பாரி வள்ளல் கிடையாது. இல்ல, அவருக்கு அதான் தெரியாதுன்ட்டேன். அதியமான் என்பது சரியான விடை. முல்லைக்கு தான் தேர்வு கொடுத்தாரு. தமிழ் படிக்கல. பரவாயில்ல, இந்த அளவுக்கு சொல்றீங்களா? அதிகமாக நீ சொன்னோன்னே இதுக்கு அதிர்ச்சி. நம்மகிட்ட சொல்லாம ஏன் கொடுத்தாரு அப்படின்னு. ஓகே, ஹரிதா, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. பகவத்கீதையை எழுதியவர் யார்? பகவத்கீதை. வியாசர். லாக் பண்ணிடலாமா? ஷூர்? யா, எஸ். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பாத்துறலாம். சரியான விடை. ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இதுவரைக்கும் நீங்க 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க சாய் சக்தி. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. இந்திய விஞ்ஞானி சர் சி வி ராமனின் சொந்த ஊர் எது? அவர் நம்பர் தரேன், ஃபோன் பண்ணி கேட்குறியா? ஃபோன் பண்ணி நீங்க யாருன்னு கேட்பா. அப்ப கூட ஊரை கேட்க. நான் தெரிஞ்ச ஏதோ ஒரு ஊர் சொல்றேன். ஆமா, நீ அப்படிதான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்க. ஒரேப்பா இது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டாரு, இது மட்டும் தெரிஞ்ச சொல்றேன். சொல்லு. பழைய வண்ணாரப்பேட்டை. அமெரிக்கா. முடியலையா? ஆனா அங்க பாருங்க, விஜய் டிவில சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி அனலைஸ் ப்ரோகிராம் பண்ணி டபுள் பேமெண்ட் தரணும்னா. ஏடா, இந்திய விஞ்ஞானிங்கிற அமெரிக்காங்கிற கொங்காங்கோ. அப்ப கூட நிக்கிறேன், என்ன பத்தி யோசிச்சு பாரு. நீங்க சொல்ல போது சரியா தவறா நான் கேட்க மாட்டேன். இறங்கினே ஆளப்பாரு ஆள. திருச்சி என்பது சரியான விடை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ஹரிதா, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. கேளுப்பா. இந்திய விஞ்ஞானி அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஊர் எது? ராமநாதபுரம். ராமநாதபுரமா? இந்த மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். ராமேஸ்வரம். ராமேஸ்வரமா? ராமேஸ்வரம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாமா? ஐயோ, அதான் எனக்கு தெரிஞ்சதான். லாக் பண்ணிடலாமா? பண்ணுங்க. ஓகே, ராமேஸ்வரம் என்பது சரியான விடையா இல்லையா இப்ப பாத்துடலாம். சரியான விடை. வெரி குட். நீங்க 3 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சாய் சக்தி, நீங்க 3 கேள்விக்கு தவறான பதில் சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான். இதற்கு தவறான பதில் சொன்னீங்கன்னா நீங்க வந்து ரன்னர், ஹரிதா வின்னர் ஆயிருவாங்க. ஓகே, உனக்கான 4வது கேள்வி. யாருக்கு? எனக்கா உங்களுக்கா? உனக்கு தான்டா 4வது. சாய் சக்தி, உங்களுக்கான 4வது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க தப்பா தான் பதில் சொல்லுவீங்க. நீங்க ரன்னர் தான் ஆவீங்க. நாசமா போ. ஓகே, திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? திருவிளையாடல் புராணத்தை ஏற்றியவர் யார்? இறக்கிடுங்க எஜமா, இறக்கிடுங்க. சொல்லுப்பா. க்ளூ கொடுங்க. சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் சொல்லவா? திருவள்ளுவர், சேக்கிழார், மனோஜ் இளங்கோவடிகள், மனோஜ் மனோச்சந்திரா. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லவா? திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார்? திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல சொன்னேன்? திருவிளையாடல் தெரியல, விட்டுருங்க, இறக்கிடுங்க. என்னால முடியும். சரி, இறக்கிடுங்க. இறக்கிடுங்க.